பில்லர் ஸ்லாப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மட் பிளாக், வேஸ்ட் பாட்டில், கோகனட் ஷெல்லு, டெரகோட்டா டைல், காங்கிரீட் பிளாக்ஸ், ரெட் பிரிக்ஸ், கிளே பேன்ஸ், ஸ்டோன்ஸ், தெர்மோகோல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரீசைக்கிள் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ஸ்லாபோட 20% காஸ்ட் சேவ் ஆகுது. ஏன்னா இதில் வந்து ஸ்டீல் கம்மியாயிடுது, காங்கிரீட் கம்மியாயிடுது அப்படின்றதுனால இது ஒரு லைட் வெயிட் மெட்டீரியல் அப்படின்றதுனால செல்ஃப் வெயிட் கம்மியாகுது. அதனால ஃபவுண்டேஷனோட ஸ்ட்ரக்சரல் டிசைன் வந்து கம்மியாகுது. நீங்கள் கிளே பான்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கீழே ஹால் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பயங்கரமான லுக்கை வந்து கிரியேட் பண்ணும், ஒரு அஸ்தட்டிக் வியூ வந்து கொடுக்கும். நிறைய ரீசைக்கிள் ரீயூஸ் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டாகவும் பார்க்கப்படுது. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்லாப் திக்னஸ் தான். ஹெவி மழை, ஹெவி ரெயின் பெய்யும் போது அந்த காங்கிரீட்டோட திக்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால ஸ்லாப் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கிளே பேன்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஸ்டீலில் டச் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக அது வந்து கரோட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து கேப்பில் தான் வைக்கிறீங்க. இன்கேஸ் அது மூவ் ஆகி ஸ்டீலில் டச் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சரில் அது வந்து கரோட் ஆகிடும் ஃபுல்லாக. இந்த கிளே பேன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது பயங்கர ஹீட்னால ஃபியூச்சரில் வந்து இந்த காங்கிரீட்டும் இந்த கிளே பேன்ஸும் வந்து ஒட்டாமல் டிஸ்லோகேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதாவது கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து டைரக்ட் சன்லைட்டில் படுற மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஹெவி மழை பெய்யும் போது கொஞ்சம் ஆபத்து இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து லிமிடெட் டிசைன் தான். ஹெவி லோட்ஸ்லாம் நீங்கள் வந்து கொண்டு போக முடியாது, ஒரு கமர்ஷியல் ஏரியாவுக்குலாம் யூஸ் பண்ண முடியாது, ஒரு நார்மல் வீட்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்ட போகிறீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்ட போகிறீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த ஸ்லாபை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அதுவும் ப்ராப்பர் ஒர்க்மேன்ஷிப்பும் ப்ராப்பர் கைடன்ஸோடு பண்ணுங்கள். நன்றி.